கீதாவுடன். மர்ம தேசத்தில் திருமதி கவிதா. என்ன நடந்தது? நான் என்னோட லைஃப்ல நடந்த கதை தான் சொல்ல போறேன். கொஞ்ச நாள் போய் கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு ரொம்ப சிவியரான மண்டவலி வரும். மண்டவலி அண்ட் ஷோல்டர் பெயின் வரும். ஸோ ரொம்ப தாங்க முடியாது, ரொம்ப துடிப்பேன். இதெல்லாம் நான் போயிட்டு மெடிக்கல்லையும் செக் பண்ணிட்டேன். எல்லாம் செக் பண்ணி அவங்க எல்லாமே நார்மல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது நான் ரொம்ப இது பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் என்னோட ஹஸ்பண்டும் இன்னொரு வீட்டுக்கு பிண்டா பண்ணி போறோம். அப்போ ஹஸ்பண்டுக்கு எப்படின்னா, நான் 8 மணிக்கு வேலைக்கு போவேன். ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் வேலை 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். ஸோ அந்த ஸ்திங்கா ஜாம் நம்ம பாத்துக்கிறது பேசிக்கிறது தான். மற்றபடி நம்ம அதோட ஒரு நாள் கழிச்சு அந்த மாதிரி லீவ் டைம்ல தான் பார்த்துப்போம். அப்ப நைட் ஆனா எனக்கு எப்படி இருக்கும்னா, தூங்க முடியாது. ஒரு நாள் முழுக்க தூங்காம ஒரு 2 hour 3 hour தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த தூக்கத்துல கூட நிம்மதியா தூங்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை கீழே அப்படியே தொங்க போட்டுட்டு அந்த மாதிரி தூங்குனாதான் கொஞ்சம் தூக்கம் வரும். இப்ப இதெல்லாம் ஏன் தூக்கம் வராதுன்னா, நம்ம மூஞ்சிக்கு நேரம் ஒருத்தவங்க சூடான காத்து வச்சிருந்தா எப்படி இருக்கும், ஒருத்தவங்க மூஞ்சிக்கு நேரம் நல்ல மூஞ்சி கிட்ட ஒருத்தவங்க மூஞ்சி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்ணை திறந்து பார்ப்போம்ல. அப்ப அந்த மாதிரி நமக்கு அப்ப அந்த இது பார்த்துட்டு அப்ப திடீர்னு நம்ம கண்ணை திறக்கிறப்போ அந்த செவுத்து மேலாம் ஏதோ ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. இப்ப நான் நினைச்சுக்கிட்ட ஒருவேளை நமக்கு தூக்கம் இல்லாத மாதிரி தான். ஏன்னா நம்ம கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்ப்போம்ல, நம்மளுக்கு நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறோம் போல இருக்கு, ஏதோ தூக்கம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நம்ம அப்படியே விட்டாச்சு. அப்ப நான் ஹஸ்பண்டையும் சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதோ உருவம் தெரியற மாதிரி இருக்கு, திடீர்னு சத்தம் ராத்திரில எல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்கும், ஹஸ்பண்ட் கூப்பிடுற மாதிரி இருக்கும், கதவு தட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் லாக் பண்ணி வச்சிருக்கிற கதவு சொந்தமா திறக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா என் உடம்புலாம் லிபாம் ஆயிரும், அப்படி பச்சை பச்சையா ஆயிரும். அப்போ இது மாதிரி நிறைய இருந்த வச்சு அப்ப யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணுன்றப்ப அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவோம், அப்புறம் அம்மா பக்கத்துல சொல்லுவோம்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒரு கோயில்ல அழைப்பு செஞ்சு அந்த அழைப்புல இந்த மாதிரி வீட்டுல ஒரு 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 உருவம் இருக்கு, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மந்திரிச்ச தீர்த்தத்தை தண்ணியில கலந்து குடிக்க சொல்லி என்கிட்ட கொடுத்து விட்டாரு. அப்ப அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அவர் 3 நாள் குடிக்க சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டே குடிச்சிட்டு நான் படுக்கிறேன். அப்போ திடீர்னு நானும் ஹஸ்பண்டும் படுத்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு தூக்கத்துல இருந்து எனக்கு தான் தூக்கம் முழு தூக்கம் வராது, ஒரு சின்ன சத்தம் கேட்டாலுமே எழுந்திரிச்சிடுவேன். அப்போ எனக்கு என்னோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. இப்ப நான் டக்குனு திரும்பி பாக்குறப்போ எனக்கு ஒரு அழகான ஒரு லைட், அது அவ்வளோ அட்ராக்டிவா இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. அதையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது பார்த்துட்டே இருக்கிறப்ப அது சொல்லுது, அது பொம்பளை குரலா ஆம்பளை குரலா அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னா, அந்த குரல் வந்துருச்சுன்னா என்னால எதுவுமே யோசிக்க முடியாது. அது சொல்றதையே நான் அது பார்த்துட்டு இருப்பேன், அந்த சொல்றதையே நான் கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி சில நேரம் இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது சொல்லும், இவங்க கிட்ட பேசாத, ஏஞ்சி போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட என்னை கோபத்தை காட்ட வைக்கும், இல்ல அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி என் கூட யாருமே ரொம்ப நெருங்கி பழகிறது ரொம்ப குறைவு. அப்ப இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, கவிதா என்ன பாருன்னு அப்படியே என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ எனக்கு அப்போ அந்த டைம்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் பார்க்கக்கூடாது, என்னோட உள்ள மூளை சொல்லுதுன்னு பார்க்கக்கூடாது, அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஃபைட் பண்ணி நான் இது பண்ணிட்டேன், திரும்பிட்டேன். அப்போ நான் திரும்பின ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு திரும்பின வேகத்துக்கு என்னோட கதுவோட பூச்சுல அவ்வளோ பெருசுக்கு ஒரு பெரிய கருப்பு உருவம், அவ்வளோ பெரிய கருப்பு அவ்வளோ ராட்சசத்தனமா, அப்படி வெறும் கண்ணு மட்டும் ரெட்டிஷா, அப்படியே அவ்வளோ ரெட்டிஷா அவ்வளோ பயங்கரமா கோவமா இருந்து டக்குன்னு அதை நம்ம கிட்ட அப்படி பறந்து வர மாதிரி ஃபீல் ஆனாலும் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டு திருப்பியும் அது நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் தான் நான் திருப்பி எழுந்திருக்கேன். அப்ப அது எனக்கு கனவானும் தெரியல, நான் யோசிக்கிறனாலும் தெரியல, நிறைய குழப்பத்திலே இருந்து அப்ப ஒரு கட்டம் நான் நிறைய கோயிலுக்கெல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சாங்க. என்னால சாமி கும்பிட முடியாது. அப்போ ஒரு கட்டம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷன். ஏன்னா தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் சொல்றப்ப அப்ப இன்னொரு கோயில்ல போய் சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, நீ தான் யோசிச்சுக்கிற, நீ மன அழுத்தத்துல இருக்கிறனால நீ ரொம்ப யோசிக்கிற, அந்த யோசனையெல்லாம் குறை அப்படின்னு சொல்றான்னு. அப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, நீ தான் யோசிச்சுக்கிற போல, நான் வீட்டுல இருக்கிறப்ப எனக்கு எதுவுமே தெரியலையே, நானும் அவரும் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு இருந்தாரு, ஒண்ணுமே இல்லை.
அப்ப இது மாதிரி இருக்கவும் ஒருவேளை நம்ம தான் யோசிக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே விட்டுட்டேன். அப்போ ஒரு கட்டத்துல ஹஸ்பண்ட் வந்து வேலை மாறுறாங்க. அவங்க வந்து நைட்ல வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி வருது ஒரு வாரத்துக்கு. அப்போ ஒரு கட்டம் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம், கொஞ்ச நேரம் இருங்க. ராகவில் மர்மதேசம்.